or set them to airplane mode. In case of emergency, there is an exit at the front of the aircraft and another exit at the back of the aircraft. Thank you for your cooperation. நாங்கள் முதலாவது எங்களுக்கான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணது வந்து துபாய் ஷார்ஜா ஏர்போர்ட்டில் ஷார்ஜா ஏர்போர்ட்டில் في الغزالات العلوية أو تحت المقاعد التي أمامكم. كما نرجو إصلاح المجال لبقية المسافرين لصعود الطائرة وعدم الوقوف في الممر المقصورة. عند طلب أفراد الطاقم يرجى التأكد من إغلاق جميع الأجهزة الإلكترونية والكواتب المتحركة أو إبقائها على وضعية الطيران طوال مدة الرحلة. لمزيد من المعلومات أو الاستفسار عن رحلتكم اليوم لا تترددوا في التحدث إلى أحد أفراد الطاقم. وشكرا. Ladies and gentlemen, welcome aboard Air Arabia flight. As we are currently boarding, please ensure that you have safely stowed all hand baggage in the overhead stowage. ரன்வேலேருந்து மெயினாக எங்களை பிக் பண்ணிட்டு ரன்வே ட்ரைவ் ரன்வேக்கு வந்து ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் போனது ஏஆர் அரபியா வந்து தெரியும் இல்லையா? பெரும்பாலும் நீங்கள் மீல்ஸ் எல்லாமே வந்து பே பண்ணி தான் எடுக்கணும். நானும் பே பண்ணி தான் பேசிக்காக ஷார்ஜா ஏர்போர்ட் துபாயோட கம்பேர் பண்ணிங்க ஷார்ஜா ஏர்போர்ட் வந்து அவ்வளோ என்னன்னா ஓகே எல்லா ஃபெசிலிட்டிஸும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஷார்ஜா ஏர்போர்ட்லேருந்து நம்மளோட ஓமானுக்கு ஆனால் ஒரு 1 hour பயணம் தான். நீங்கள் ஷார்ஜாலேருந்து ஓமான் ட்ராவல் பண்ணுறது, அதாவது யூஏலேருந்து நீங்கள் ஓமானுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour ட்ராவலிங் தான் இருக்கும். யூஸ்வலாக பை ரோட்லேயும் போகலாம். ஆனால் பை ரோட்டில் போகிறத விட ஃப்ளைட்டில் போகிற ஈஸி டைம் கொஞ்சம் கன்சியூமாக இருக்கும். கம்பேர் பண்ணிங்க நாங்கள் டிக்கெட் எடுத்தது வந்து ஒரு எமர்ஜென்சி எடுத்து மீன்ஸ் ஒரு 1 week இப்போதைக்கு புக் பண்ணாங்க. ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தது. லைக் எங்களுக்கு 2 பேர் போனோம். 2 பேருக்கு வந்து 2800 சம்திங் 400 சம்திங் இருக்குது. அப்படி பார்த்தா கூட 600 ஒரு 1 weekக்கான டிக்கெட்டாக 600 அப்படி தான் இருக்குது. நாங்கள் போவைக்கே ஏஆர்பியில் போனாங்க. ஏஆர்பியில் போயிட்டு வரும்போது ஓமான வெயிட்டில் வந்துட்டாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இந்த ரன்வே இதெல்லாமே வந்து நைட் டைமில் நீங்கள் ரன்வே பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வியூ ஒன்று இருக்கும். அது லைட்ஸ் வியூ இருக்கும். இது வந்து ஃபுல் க்ளீனான சன்லைட்டோட மார்னிங் சன்லைட். மார்னிங் சரியாக அந்த டைமை பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. இப்போ 8 o'clock இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கைவோட அந்த சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மார்னிங் டைம் டே டைமில் நீங்கள் ஃப்ளை பண்ணாக்க அதில் நேச்சுரல் ஒரு நல்ல ஒரு லைக் வியூவோட நீங்கள் பார்க்கலாம். அது இப்போ வந்து நாங்கள் டேக் ஆஃப் ஆக போகுது ஃப்ளைட். ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுல இருந்து டேக் ஆஃப் ஆகிறது இதுக்கு வந்து பிறகு வந்து வர அந்த ஸ்கை வியூ இருக்குது தானே நீங்கள் ஃப்ளை பண்ணி கொண்டு கேட்க அதில் வர அந்த வியூ வந்து சும்மா அப்படி இதாக இருக்கும். அதில் 50% லேண்டை நீங்கள் வியூ பண்ணலாம். 50% ஸ்கைட்ட டிஃப்ரெண்ட் கலர். நாங்கள் நார்மலாக சொல்கிறது ஸ்கை வந்து ப்ளூ கலர்னு சொல்லிடலாம். இந்த ப்ளூ கலர் எப்படி பார்க்கலாம், ரியல் ப்ளூ கலர் இங்கே பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக இந்த வியூ எடுக்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ எங்களோட ஃப்ளைட் வந்து ரன்வேலேருந்து ஓகே ஸ்டார்ட் ஆகிட்டுது. டேக் ஆஃப் ரெடி ஆகிட்டுது. ஸோ இப்போ போகுது. இந்த இடத்துல முழு யூஏஇன் அந்த அவ்வளவு லைக் சொல்கிறது நைஸான ஒரு பிளேஸ். இந்த மேலேருந்து பார்க்கும்போது யூஏஇன் அந்த பில்டிங்ஸ், ஸ்பெஷலாக ஷார்ஜா துபாயின் அந்த பில்டிங்ஸ், அதுக்கு பிறகு அவங்களோட அந்த ரோட் சிஸ்டம்ஸ், இந்த ரோட் சிஸ்டத்தை எல்லாத்தையும் வந்து நீங்கள் மேலேருந்தே பார்க்கலாம். நாங்கள் காரில் ட்ரைவ் பண்ணுறதை விட இந்த வீடியோ வந்து சும்மா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்கும். அதோட அவங்களோட கார்டன்ஸ் ஜூஐ என்ன மாதிரியான இப்போ சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க எல்லாமே மணலும் பாலைவனம்னு சொல்கிறத தாண்டிங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோலாம் இதெல்லாம் சுமார் இதெல்லாம் எடிட்டே செய்யாத ஒரு வீடியோஸ். இந்த ஃபோனில் இருந்து டிரெக்டாக நான் எடுத்தது, சாம்சங் ஃபோனில் இருந்து நான் டிரெக்டாக எடுத்த ஒரு வீடியோஸ் தான். எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த ரோடு, அது பிறகு பில்டிங்ஸ். டே டைமில் இப்படியான ஒரு சின்ன டொமஸ்டிக் ஏரியாஸ் அல்லது சின்ன ஒரு 1 hour 2 hours ஃப்ளைட் எல்லாத்தையும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து டே டைமில் போடுங்க. டே டைமில் நீங்கள் போட்டு அதுவும் உங்களோட லக்குக்கு ஓகே உங்களோட லக்குக்கு விண்டோ சீட் கிடைச்சிதுன்னு சொன்னால் ஸோ அது வேறு மாதிரி இருக்குது. ஷார்ஜா சிட்டி இன்டர்வியூ ஷார்ஜா சிட்டியை பொறுத்த வரைக்கும் கீழேருந்து நாங்கள் மேலே சில அண்ணாந்து பார்த்தோம். இப்போ மேலே இருந்து சில நாங்கள்
ரோட்ஸ் அதோட வந்து ஸ்கையோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சி இது எல்லாமே அதாவது எல்லாத்தையும் ஒரே லேண்டையும் நிலத்தையும் வானத்தையும் அதே மாதிரி வந்து தண்ணீரையும் கடலையும் வந்து ஒரே நேரத்தில் வியூ பண்ணக்கூடிய மாதிரி அவ்வளவுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ட்ராவலிங் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கான ட்ராவலிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது சொன்னால் ஏர் அரபியாவில் ட்ராவல் பண்ணும்போது அதுவும் டே டைமில் நான் நோம்பல காரில் இந்த ஏரியாக்கள் துபாய் சார்ஜா டிரைவிங் காரில் ட்ரைவ் பண்ணி அந்த ஏரியாக்களில் இப்போ வந்து மேலே இருந்த ஸ்கையில் இருந்து பார்க்குறது நான் லைக் எனக்கு நேச்சுரல் நல்லா பிடிக்கிற வரையும் ஸோ அந்த ஒரு லவ் பேஸில் எனக்கு இந்த ஏரியாக்கள் உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு இந்த வியூவோட நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு காசு போடுங்க வீடியோட செகண்ட் பார்ட் நான் கட்டாயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் வீடியோட செகண்ட் பார்ட் அதில் வந்து ஸ்கையில் இருந்து ஓமானுக்குள்ளே போகிறது ஓமானில் லேண்ட் ஆகிற மாதிரியான அந்த இதுகள் இருக்கும் நான் சொன்ன அந்த ரியல் ப்ளூஸை பாருங்கள் நம்மளான கடல் வந்து நீல கலர்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னால் ஸ்கை வந்து